அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு மலையாள ரைட்டர் சந்தோஷ் ஏச்சிக்கானம்ங்கிற அந்த ரைட்டரோட பிரியாணிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பேசுகிறப்ப மேபி பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நான் பேசும்போது நல்ல மழை, இரவு நேரம். ஸோ வீட்டை சுற்றி அந்த தண்ணி தேங்கின இடத்துல தவளைகளோட சத்தங்கள் அப்படியே ரிங்காரமாக இருக்குது. பின்னிரவில் மழை, அதற்கு மழை நின்னதுக்கப்புறம் அந்த தவளையின் ஒலிங்கிறது அதை ஒரு இயற்கையின் ஒலின்னு எடுத்துக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இடையில நான் வீரப்பன் அவரோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது அதில் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லியிருப்பார், நடிகர் ராஜ்குமாரை கடத்திட்டு போகும்பொழுது வீரப்பன் ஒரு பின்னிரவில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இந்த தவளைகள் அப்படி ஒரு மியூசிக் மாதிரி எழுப்புகிற அந்த சத்தத்தை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் காமிப்பார். ஸோ அதை ராஜ்குமார் அவர் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்ணதே இல்லை, அப்படி ஒரு இசை மாதிரி இருந்தது அப்படிங்கிறத அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி அனுபவம் கிடைக்கும் பொழுதும் ரெண்டும் அப்படியே மெர்ஜ் ஆகுது. சரி, ஓகே, நம்ம டாபிக் வருவோம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு விஷயம் பேசலாம்னு தோணுச்சு. என்னென்னா, ஒரு பசி, உணவு, இதை பற்றி பேசலாம்னு தோணுச்சு. பொதுவாக நம்ம ஒரு ஃபீல் குட்டான ஒரு சில கதைகள், படங்கள், இதை பற்றி தான் மேக்ஸிமம் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசிகிட்ருப்போம். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் பின்னோக்கி சில விஷயங்களை யோசிக்கலான்னு தோணுச்சு. என்னென்னா, பசி. இப்போ நான் பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பசிங்கிறத அதோட அனுபவங்கள் நிறையா பேத்துக்கு தெரியும். 70s எண்டுலேருந்து 80s 90s பிறந்து வந்தவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்கலாம் சில பேத்துக்கு. ஆனால் மேக்ஸிமம் இந்த பசியோட எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இருந்திருக்காது. ஏன்னா வறுமையோட இது பெரிய அளவில் அவங்க அந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 90ஸ்க்கு அப்புறம் ஒரு உலகமயமாக்கலுக்கு அப்புறம் நிறையாவே வசதிகள், வாய்ப்புகள் வர ஆரம்பிக்க ஸ்டேட்டஸ் ஓரியன்டான டெவலப்மெண்ட் ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாத ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்த ஒரு ஜென்ரேஷனில் தான் நாம் இருந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 40s 50s 60s இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சம் வந்திருக்கு, அதிகப்படியான வறுமை, நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது அது ஓரியன்டாக. சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ கஞ்சி தொட்டி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு. வறுமையில் இறந்த கூட்டங்கள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் பார்த்ததில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வருதா புயல்னு ஒன்று வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம், மழை பெஞ்சு தண்ணி தேங்கி எங்கேயுமே எதுவுமே அக்சஸே இல்லை. அப்படி இருக்கும்போது காலியானது பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணவுப் பொருட்கள் தான். எல்லாமே காலி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் பாக்கெட்லாம் சுத்தமாக இல்லை. மேக்ஸிமம் கேண்டிலும் உணவுப் பொருட்கள் தான் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், கொரோனா, அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைமும் பார்த்திங்கன்னா உணவு பொருட்களுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. ஏன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த உணவு தான் மனிதனுக்கு தேவை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த உணவுக்கே வழி இல்லாமல், அந்த உணவு இல்லாமல் இருக்கிற ஊர்களும் மக்கள்களும், அதுக்கு ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத மக்களும் நிறைய இருக்கிறாங்க.
ஆம், நார்த்து நார்த் இந்தியால இருக்கிறாங்க. இந்த கதையும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான். இப்ப நம்ம நெறைய நார்த் இந்தியன் வந்து நம்ம இப்போ ஊர்கள்லாம் பார்க்குறோம். அவங்களோட நிலங்களுக்கெல்லாம் போனா அவங்களுக்கு வாழ்வாதாரங்கள் இல்லாம, அ இங்கே குடுக்குற கம்மியான காசுக்கும் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா, அத விட எவ்வளோ கம்மியா அங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. சர்வை பண்ணியிருப்பாங்க காசு இல்லாம. அ அத நம்ம வந்து இப்ப அது மாரி யோசிக்க தோணுது. கிட்டத்தட்ட இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைய வந்து நான் ஒரு அ ஒன் லைன்ல சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் படிங்க. இது சின்ன ஒரு ஸ்பாய்லர் இருக்கும். ஏன்னா, அது ஒரு அதோட எண்டு வரிய லைட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா அது அப்படி சொன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ வந்து ம் இந்த கதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, கேரளால இருக்கிற ஒரு ஏரியால ஆரம்பிக்குது. ஆம், அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம், அந்த கேரக்டர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம், அதில வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து கோபால் யாதவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா, பீகார்லேருந்து அம் இங்க வந்து அ பொ பொழைப்புக்காண்டி ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க சவுத் இந்தியா கேரளாக்கு வந்திருப்பாரு. வந்திருப்பாரு. அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய அ பணம் படைத்த ஒரு நபர் வந்து அவரோட பேத்தி கல்யாணத்துக்காண்டி ஒரு ரிசப்ஷன் மாரி வைப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் இந்த மாரி ஒரு ரிசப்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு பெருசா பண்ணணும்னு சொல்லி, ஆ பிரியாணி அ அது வந்து அந்த பிரியாணிய கூட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஒரு அரேபிய பிரியாணி வந்து தயார் பண்ணி, அதுக்குரிய அரிசிகளெல்லாம் வந்து பஞ்சாப்லேருந்து இந்த பாஸ்மதி ரைஸ், ஸ்பெஷல் ரைஸ இறக்கி, அ அத வந்து ரெடி பண்ணுவாரு. அவ்வளோ ரெடி பண்ணுவாரு. ஸோ, அதுக்கு வந்து சில வேலையாட்கள் தேடிட்டு இருக்கும்போது, இன்னொரு வேலையாள் தேவைப்படும்போது தான், அந்த கோபால் யாதவ் வந்து அவருக்கு கிடைப்பாரு. இன்னொருத்தர் மூலமா. ஸோ, அவர கூட்டு போம்போது சம்பளம் பேசுவாங்க. ஆ 250 350 ரூ. 250 சொல்லுவாரு. இவர் வந்து ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு கேட்பாரு. அ இல்ல தமிழ்நாட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு 600 அதே மாரி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு 400 இந்த மாரி நான் நார்த் இந்தியாலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் 250 தான். அதுதான் இங்க வழக்கம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாரு. அவ்வளோ லட்சம் கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்றவரு, இந்த மாரி சின்ன சின்ன எளிய மக்களோட பேரம் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அ அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாவே இருக்கும் ஜென்ரலாவே. அ ஒண்ணு வந்து அவங்க பின்னாடி இருந்து வந்த அவங்க ஜென்ரேஷனாவும் இருக்கும். 2வது ஏமாந்துறக்கூடாதுங்கிற மாரியும் இருக்கும். அது அது வந்து ஒரு அ அ அந்த மனப்பான்மையிலும் இருப்பாங்க. அது இல்லாம அந்த கொடுக்கணுங்கிற அந்த மனப்பான்மையும் இருக்காது. அப்படி ஒரு இரக்கமற்ற தன்மையுள்ள அந்த பெரிய மனுஷன் வந்து, "இல்ல இதான் ரூ. 250 தான்னு" சொல்லி கூட்டு போவாரு. இவர் கோபால் யாதவ் என்ன பண்ணிடுவாரு, அவரோட பாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவாரு. இந்த மாரி நாங்க எங்க ஊர்ல நிலக்கரி சுரங்கம் தோண்டுவாங்க. அதுல சிதறி கிடக்கிற நிலக்கரியெல்லாம் அ அஃபென்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுக்கக்கூடாது. இருந்தாலும் அத நாங்க எடுத்துட்டு 20 200 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்து சைக்கிள்ல வச்சு, பெடல் இல்லாத நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பெடல் இல்லாதன்னா, அந்த பெடல் வைக்கிற இடத்துல அந்த கம்பி மட்டும் இருக்கும். அந்த மாரி சைக்கிள் எடுத்துட்டு 40 கிலோமீட்டர் நாங்க வந்து ஓட்டிட்டு வருவோம். ஓட்டிட்டு வரும்பொழுதே நெறைய போலீஸு, அதுக்கப்புறம் ரவுடிகள் இவங்கள் போக, மாமூல்லாம் போக, சைக்கிள் டயர், டியூப் அதோட அக்சஸரீஸ் எல்லாம் போக, செலவு போக, மீதி எங்களுக்கு ஒரு ரூ. 10 தான் மிஞ்சும் அப்டிங்கிறாரு. இத கேட்டுட்டு, ஏன்டா ரூ. 10க்கு வேல பார்த்தவங்களுக்கு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப ரூ. 250 குடுத்தா உங்களுக்கு போதாதா? அப்டிங்கிற மாரி ஏளனமா சொல்றாரு. இவரு நொந்து போயிறாரு. என்னடா இத சொல்லியிருக்கவே கூடாதோ! அப்டின்ட்டு. ஆ அவரு வறுமைய, அவர் உண்மைய அவர் வந்து சொன்னாலும், அவருனால அத ஏத்துக்க முடியல. ஏன்னா, அந்த பணம் படைத்தவர்கள் மனம் அப்படிதான் இருக்கும். கீழ் மக்கள வந்து எளிய மக்கள வந்து அ இது மாரி தான் நடத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, எ அடுத்து அந்த பெரிய மனிதரோட தென்னந்தோப்புக்கு கூட்டு போயிட்டு, ஒரு ஒரு ஆள் அளவுக்கு மேல குழி தோண்ட சொல்றாங்க.
அவரும் தோன்றாரு. அந்த ஊரே வந்து பிரியாணி வாடை அடிக்குது. இந்த ஸ்மெல் அடிக்கும் பொழுதே கோபால் யாதவுக்கு திரும்ப அவரோட நினைவுகள் வருது. எப்படி நினைவுகள் வருதுன்னா, அவர் வந்து இந்த பஞ்சாப் அரிசி இந்த இந்த அரிசிய வந்து ஒரு மளிகை கடையில அவங்க மனைவி வந்து ஆசையா பார்க்குறாங்க. அதோட ஸ்மெல்லே ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் மாரி அப்படி இருக்கு. அத வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 50 சும்மா ஒரு கை அளவு வாங்கி குடுத்து, அத அப்படியே மென்னுகிட்டே வராங்க. அத பார்த்து ரசிச்சுட்டே வராரு. அந்த ஞாபகங்கள்லாம் வருது. இவருக்கு வந்து இந்த மாரி ஊர விட்டு வந்தது, அதோட கவலைகள் இதெல்லாம் நெறைய இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சர்வைவல்காண்டி. அப்படி இருக்கும் பொழுது, அ அந்த ஊர்ல இழப்புகள் இதெல்லாம் வரும்போது நினைக்கும் பொழுதும், அவரோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஒரு பெரிய மூச்சு இழுத்து விடுறது. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி, இவ்வளோதான் அவரோட லைஃப் ஸ்டைல். இவ்வளோதான் அவரோட இயல்பு தன்மை. அப்படிதான் அவரு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, அந்த அவர் காலையில சாப்பிடல. இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, தனியா பருப்பு, அதுக்கு வந்து தனியா மசாலா, அதுக்குரிய பொருட்கள்லாம் இருக்காது. அரிசியும் கொஞ்சம் காய் இருந்ததுன்னா, அதையும் மொத்தமா ஒரே இதில போட்டு அ கிண்டி அப்படியே சாப்பிட்டு வந்தது தான். காலையில சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடல. ஒரு மயக்கத்தில கீழ அந்த குழியிலேயே விழுந்த மாரி படுத்திருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு இருட்டாயிருது. கிட்டத்தட்ட காலையில ஆரம்பிச்ச வேலை கிட்டத்தட்ட இருட்டாயிடுது. அப்போ ஒரு சீன் வந்து அந்த இடத்துல ரைட்டர் எழுதியிருப்பாரு. எனக்கு அத படிக்கும்பொழுது ஒரு விஷுவலாவே ஒரு ஃபீல் ஆச்சு. என்னன்னா, அந்த குழியில படுத்துட்டு மேல பார்க்கும்பொழுது, அந்த நிலா வெளிச்சம் வந்து அது ஒரு தென்னந்தோப்பு. அந்த நிலா வெளிச்சம் வந்து அந்த தென்னங்கீத்துல வந்து பட்டு, அதன் மூலமா அந்த கீத்தின் ஒளி அந்த பட்டு, அந்த இடைவெளியில வர அந்த நிலவு ஒளி அவர் மேல படுது. செமையா இருந்துச்சு. அது நீங்க படிக்கும் பொழுது, அத விஷுவலா நீங்க யோசிக்கும் பொழுது, அந்த சீன் வந்து அப்படி ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ குழி வெட்டி முடிச்ச உடனே ஏதோ சத்தங்கள் கேட்குது. பார்த்தா அந்த இடத்துக்கு ஆள் வராங்க. அவர மேல கோபால் யாதவ மேல தூக்கிட்டு, எதுக்கு அந்த குழி தோண்டி இருக்காங்கங்கிறது அப்பதான் தெரியுது. அங்க மிச்சமான வேஸ்ட்டான எல்லா பிரியாணியையும் அந்த குழியில கொட்டுறதுக்கு தான் அந்த குழிய தோண்ட சொல்லியிருக்காங்க. இவரு அத பார்த்து அப்படியே மனமே நொந்து போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த அரிசியில மீதி இருக்கிற ஒரு ஒரு சில பெரிய பெரிய அண்டால அப்படியே மொத்தமா அப்பதான் ரெடி பண்ண தம் போட்ட பிரியாணிய அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அத அப்படியே எடுத்து கீழ கொட்டுறாங்க. இத நல்லா மிதிச்சு உள்ள பண்ண போட்டு மூடிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அங்க இருக்கிற அந்த முதலாளியோட மகன் வந்து, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போம்போது, நீ என்ன ஊர்ல யார் யார் இருக்காங்க? என்ன சும்மா கேட்குறாப்படி. ஆ அதுல வந்து அவன் சின்ன பையங்கிறனால, பொண்ணு இருக்காங்கிற மாரி கேட்குறான். இருக்கு. கல்யாணம் ஆச்சா? இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இல்ல இறந்துட்டா அப்படின்னு. எப்படி இறந்தாங்கன்னு கேட்டோனே, பசியில இறந்துட்டான்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இடத்துல அப்படியே கதை முடியுது. நல்லா பாருங்க. இது பொதுவாவே நெறையா ஊர்ல நடக்கும். கல்யாணம், விசேஷங்கள் எந்த ஃபங்ஷன் நடந்தாலும், வேஸ்ட் ஆகுறத வந்து அ மேக்ஸிமம் அன்னைக்கு நைட் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி அடுத்த நாள் இந்த மாரி தான் கீழ குப்பையில கொட்டுறது. அ அதிக செலவு செஞ்சு அந்த உணவுகள வந்து இந்த மாரி கொட்டுறதுங்கிறது வந்து, அந்த டைம் வந்து அத ஏதோ வெளியேற்றது மட்டும் தான் நம்ம மனதில இருந்தாலும், அந்த அந்த சாப்பாட்டுக்காக எத்தன மக்கள் வந்து, எவ்வளோ மக்கள் வந்து உயிரே விட்டுருக்காங்கங்கிற இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கதை படிக்கும்போது முதன் முறையா அந்த மாரியெல்லாம் சிந்திக்க தோணுச்சு. சின்ன வயசுல வந்து சாப்பாட கீழ சிந்தாம சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பொதுவா. அ அது வந்து ஜஸ்ட் ஒரு டிசிப்ளின்ங்கிற ஒரு எண்ணத்துல மட்டுமே நம்ம வந்து பண்ணிட்டுருப்போம். ஆனா, ம் அது ஒரு ஜென்ரேஷன். அது சொல்றது வந்து ஒரு 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 தலைமுறை. பசிய பார்த்த தலைமுறை தான் அத முக்கியமா சொல்லுவாங்க. அ இன்னும் நெறையா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சில கிராமங்களுக்கு நான் சின்ன வயசுல போகும்பொழுது, அ தீபாவளி, பொங்கல் முக்கியமா அந்த மாரி மட்டும் தான் இட்லியே பண்ணுவாங்க. குழந்தைகள வந்து இட்லிய வந்து நம்ம வந்து ஒரு வடை இதெல்லாம் எடுத்து சாப்பிடுற மாரி இட்லிய வந்து ஒரு
ஒரு பலகாரமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்பல்லாம். ஸோ ஏன்னா அவங்க வந்து அந்த வருடம் ஃபுல்லா வந்து அ ஒரு கேப்பக்கஞ்சி, கேப்பக்கூழு இந்த மாரி அ சாப்பாடு தான். அரிசி சாப்பாடெல்லாம் ரெகுலரா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இது வந்து உணவு ரீதியா வந்து உடலுக்கு சம்மந்தமா பேசணும்னா அது வேற விஷயம். ஆனா வந்து பொருளாதார ரீதியாவும், வறுமையின் காரணமா இப்படிலாம் இருந்திருக்காங்க. ஆ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கதைய படிச்சு நீங்க கண்டிப்பா இத வந்து இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இது வம்சி பதிப்பகத்துல ரூ. 25க்கு தான் நான் வாங்குனேன். ஒரே ஒரு சிறுகதை இருக்கும். ஆம், இது ஏன் நான் வாங்குனேன்னா, அ சொன்ன மாரி இது நெறையா புது புது ரைட்டர்ஸ பத்தி படிக்கணும். அவங்களோட நரேட்டிங் ஸ்டைலு, அவங்க சொல்றது சொல்ற என்ன சொல்ல வராங்க, எந்த மாரி சொல்றாங்க அப்படிங்கிறத படிக்கணும்னு ஆசை. அதில இந்த சந்தோஷ் ஏச்சிகானம்ங்கிறத வந்து இந்த கதை கிடைச்சது. படிச்சேன். ரொம்ப நல்ல கதை. அ கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கிது. ஃபீல் பண்ணவும் வைக்கிது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் ஏச்சிகானம் வந்து சில படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங், கதைகளும் கூட எழுதியிருக்கிறாரு. அதில வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச படம் வந்து ஆனையும் ரசூலும். ஆ ராஜீவ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ல வந்தது. அந்த படம். அதுக்கப்புறம் நிஜான் ஸ்டீவ் லோபஸ் அந்த படம். இதெல்லாம் வந்து சும்மா கிளாசிக்கான படம்னே சொல்லுவேன். எப்போனாலும் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ரைட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாரு. இது மாரி இன்னும் சில படங்களுக்கும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கதைய கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு அ கொஞ்சம் அமைதியா பின்னோக்கி யோசிச்சு பார்க்கலாம். அ ஏன்னா, இதுக்கப்புறம் இது மாரி வர மனிதர்கள பார்க்கும் பொழுது, அவங்களுக்குன்னு அ சில விஷயங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, பேரம் பேசாம, அ அவங்களோட நிலம், வறுமை இதெல்லாம் யோசிச்சு, அ அதுக்கேத்த மாரி நடந்துக்கலாம். நம்மள நம்ம மாத்திக்கலாம். அ ஸோ இன்னும் வறுமை இருக்கு, இன்னும் பசி இருக்கு. அ நமக்கு வந்து ஒரு நேரம் சாப்பிடலைனாலும், ஏதாவது பத்தி முன்னாடிலாம் வந்து பேச்சுலரா இருக்கும்போது தீபாவளி டைம்லாம் ஹோட்டலே இருக்காது. அந்த மாரி டைம்லலாம் வந்து ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதே கஷ்டமா இருக்கும். இங்க வந்து அவங்களோட வாழ்க்கையே வந்து உணவுக்கு அலையிற மாரி இருக்கிற ஸ்டேஜெல்லாம் இருக்கு. அ ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்திக்க வைக்கிது, உணர வைக்கிது. அ இன்னும் நெறைய எளிய மக்கள் ஓட வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியுது. அ அதே மாரி இதே மாரி நபர்கள சந்திக்கும் பொழுது, நமக்கு வந்து அ அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஒரு இந்த கதை படிச்சு முடிச்சதுக்கப்புறம், இந்த மாரி மனிதர்கள பார்க்கும்பொழுது, நம்மளோட கண்ணோட்டங்கள், பொதுவான கண்ணோட்டங்கள்ல இருந்து விலகி, பொருளாதாரம் சார்ந்த ஒரு சுயநலம் சார்ந்து இல்லாம, ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு கண்ணோட்டம் உருவாகும். அது வந்து இதில நடந்துச்சு. இந்த கதையின் மூலமா. ஆம், நல்லா பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்னும் சில கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பாரு. செக்யூரிட்டி, வாட்ச்மேன் இவங்கள பத்திலாம் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஒரு செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை குடுக்கணும்னே தோணும். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட முறைகள்லாம் நமக்கு வந்து புரிய வரும். ஏன்னா நம்ம வந்து ம் இப்ப வந்து நம்மளோட வாழ்க்கை மட்டும் அத நோக்கி மட்டுமே போறோம். நெறையா மீடியா இருக்கு. அந்த மீடியாவ மட்டுமே பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இன்னொருத்தரோட வாழ்க்கைய பார்க்குறதுக்குரிய நேரமும், அதற்குரிய பொறுமையும், அதுக்குரிய பக்குவமும் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி புத்தகங்கள் படிக்கும் பொழுது, இந்த சிந்திக்கிற அவங்களையும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. எனக்கு இதில வந்து என்னன்னா, அ இது மூலமா சந்தோஷ் ஏச்சிக்கனம்ங்கிற ஒரு ரைட்டர் வந்து எனக்கு அறிமுகமாகுறாரு. இதுக்கப்புறம் அவரோட புத்தகங்கள், இது இல்லாம வேற என்னென்ன எழுதியிருக்காரு? அதோட மொழிபெயர்ப்பு கிடைக்குதா? அப்படிங்கிறத வந்து முக்கியமா இதில வந்து என்ன சொல்லணும்னா, டிரான்ஸ்லேட்டர் வந்து ஜெயஸ்ரீங்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது டிரான்ஸ்லேஷன் மாரியே தெரியல. அது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல அந்த பெயர்களும், அந்த
கேரளா சார்ந்த நிலங்களின் பெயர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்க்குரிய உச்சரிப்பில் இருந்தது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்லேஷனாக தெரியாமல் இப்போ இந்த மோட்டிவேஷனல் புக்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்லலாம் சில டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஏதோ இங்கிலீஷ் படத்தை டப்பிங்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. உண்மையாகவே தமிழ்லேயே ஒருத்தவங்க எழுதின மாதிரி தான், டைரெக்டாக எழுதின மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது மூலமாக சந்தோஷ் எச்சிக்கணம் அப்படிங்கிற ரைட்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அவரோட புத்தகத்தையும் பின்னால் பார்ப்போம். ஓகே மக்களே, இதே மாதிரி வேற ஒரு புத்தகத்திலேயோ படங்கள்லேயோ சந்திப்போம். நிம்மதியாக தூங்குங்க. எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.